ஏன்னா இந்த முறைகேடு வந்து 2003 ஜெயலலிதா நேஷனலைஸ் பண்ணதுலேருந்து இந்த முறைகேடு நடக்குது. விஷயம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டார்ட் ஆன பிரச்சனை சத்தியமாக கிடையாது. ஸ்டாலின் 2003 என்னை பொறுத்த வரைக்கும் 2003லேருந்தே இது வருது. சின்ன சின்ன லெவலில் இருந்தது, பெருசாக மாறுச்சு. 2003ல் நேஷனலைஸ் பண்ண பிறகு ஜெயலலிதா 2003 and 6 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்க ப்ரைவேட் ஓனர்ஸ்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தோத்துட்டு வந்தாங்க. அப்போ இருந்து இந்த முறைகேடு ஆரம்பிச்சுது. 2006ல் கலைஞர் வந்தோன்னே எல்லாரும் என்ன நினச்சாங்க, அவர் மறுபடியும் ப்ரைவேட்டைஸ் ஆக்கிடுவாங்கன்னாங்க. அவர் பண்ணலை. அவர் புரிஞ்சுக்கிட்டார், இது வந்து கேஷ் கவோ நம்ம கையில் தான் இது இருக்கணும். 2011லேருந்து 21 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட்லேயும் இது கொடி கட்டி பறந்தது. இப்போ பிடிஆரோட அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஆரோட ஸ்டேட்மெண்ட்டும் டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் யூனியன் சிஐடி யூனியன் அவருடைய அந்த பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், அவர் பேர் திருநெறி செல்வன் என்னமோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் கொடுத்த ஒரு பேட்டியும் பார்த்தீங்கன்னா 40% வெளியிலேருந்து அன்அக்கௌண்டடாக தான் சேல்ஸ் ஆகுதுன்றாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இஷ்யூ.